பாமக தலைவர் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேகதாது அணைக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி அவர் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகுமார் வழங்க கேட்கலாம். விஜயகுமார், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபயணம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று விழிப்புணர்வு பயணத்தை தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பிலிகுண்டுவில் காலை தொடங்கினார். தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் பாசன ஆதாரமாகவும் 25 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் காவிரி ஆறு திகழ்கிறது. அதன் குறுக்கே 70 TMC கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்டும் முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டுள்ளது. அந்த அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு நீர் வருவது தடுக்கப்பட்டு காவிரி பாசன மாவட்டங்க பாலைவனமாகிவிடும் என வலியுறுத்தி பாலைவனமாகிவிடும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதை தடுக்க காவிரியில் மேகதாது அணை கட்டும் சதி திட்டத்தை முறியடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று விழிப்புணர்வு மேகதாது அணைக்கட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டுள்ளார். இன்று காலை அவர் 10 மணி அளவில் பிலிகுண்டு பார்வையிட்டு அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து பிலிகுண்டுவிலிருந்து ஒகேனக்கல், பென்னாகரம், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை விழிப்புணர்வு மேற்கொள்கிறார். மேலும் தொடர்ந்து 4 நாட்கள் இன்று முதல் 4 நாட்கள் காவிரி பாசன பரப்பு மாவட்டங்களில் தொடர்ந்து அவர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். காவிரி ஆறு பாயும் பகுதிகளான சேலம், மேட்டூர், பவானி, ஈரோடு ஆகிய பகுதிகளிலும், நாளை மறுநாள் திருப்பூர், கரூர், திருச்சியிலும், வருகிற 4ஆம் தேதி தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவர் பூம்புகாரில் தனது பயணத்தை நிறைவு செய்கிறார். அதனால் இன்று மேகதாது அணை கட்டும் திட்டத்தை வலியுறுத்தி கட்டும் திட்டத்தை எதிர்த்து பிலிகுண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பாமகவினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திலும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அவர் விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ராம்குமார். பாமக தலைவர் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேகதாது அணைக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி அவர் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகுமார் வழங்க கேட்கலாம். விஜயகுமார், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபயணம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று விழிப்புணர்வு பயணத்தை தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பிலிகுண்டுவில் காலை தொடங்கினார். தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் பாசன ஆதாரமாகவும் 25 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் காவிரி ஆறு திகழ்கிறது. அதன் குறுக்கே 70 TMC கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்டும் முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டுள்ளது. அந்த அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு நீர் வருவது தடுக்கப்பட்டு காவிரி பாசன மாவட்டங்க பாலைவனமாகிவிடும் என பாலைவனமாகிவிடும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதை தடுக்க காவிரியில் மேகதாது அணை கட்டும் சதி திட்டத்தை முறியடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று விழிப்புணர்வு மேகதாது அணைக்கட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டுள்ளார். இன்று காலை அவர் 10 மணி அளவில் பிலிகுண்டு பார்வையிட்டு அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து பிலிகுண்டுவிலிருந்து ஒகேனக்கல், பென்னாகரம், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை விழிப்புணர்வு மேற்கொள்கிறார். மேலும் தொடர்ந்து 4 நாட்கள் இன்று முதல் 4 நாட்கள் காவிரி பாசன பரப்பு மாவட்டங்களில் தொடர்ந்து அவர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். காவிரி ஆறு பாயும் பகுதிகளான சேலம், மேட்டூர், பவானி, ஈரோடு ஆகிய பகுதிகளிலும், நாளை மறுநாள்
திருப்பூர், கரூர், திருச்சியிலும் வருகிற 4ஆம் தேதி தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவர் பூம்புகாரில் தனது பயணத்தை நிறைவு செய்கிறார். அதனால் இன்று மேகதாது அணை கட்டும் திட்டத்தை வலியுறுத்தி கட்டும் திட்டத்தை எதிர்த்து பிலிகுண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பாமகவினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திலும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அவர் விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ராம்குமார். விஜயகுமார், தகவலுக்கு நன்றி.